நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில சில ஜோடி ஆன் ஸ்கிரீன்ல வந்தாங்க அப்படின்னா அவங்க ரியல் லைஃப்லயும் ஒண்ணு சேர்ந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அந்த மாதிரியான ஒரு ஜோடி தான் மலையாள இண்டஸ்ட்ரியில உருவானாங்க. அவங்க தான் ஆக்டர் திலீப் அண்ட் மஞ்சு வாரியர். இவங்க ரெண்டு பேரும் 1995ல தூவல் கோட்டரம் அப்படிங்கிற திரைப்படத்துல முதல்ல ஒண்ணு சேர்ந்து நடிச்சாங்க. ஆனா ரெண்டு பேரும் லீட் ரோல்ல நடிக்கல. அதுக்கப்புறம் 1996ல ரெண்டு பேரும் லீட் ரோல் சேர்ந்து நடிச்சாங்க. அப்பவே ரசிகர்கள் மனசுல அவங்க இடம் பிடிச்சதோட சேர்த்து ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி மனசுல இடம் பிடிச்சுக்கிட்டாங்க. தொடர்ந்து இவங்க 4 மூவிஸ் ஒன்னா சேர்ந்து பண்ணாங்க. இப்படிதான் இவங்களோட நட்பு உருவாச்சு. அந்த நட்பு காலப்போக்குல காதலா மாறுச்சு. ஆனா மஞ்சு வாரியர் வீட்ல இவங்களோட லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்ல. இவங்களோட திருமணம் பல போராட்டங்களுக்கு நடுவுல ஆக்டர் பிஜு மேனன், கலாபவன் மணி இவங்களோட ஹெல்ப்பால தான் நடந்துச்சு. திருமணம் நடந்த கையோட இவங்களுக்கு அழகான குட்டி பாப்பாவும் பிறந்தாங்க. அவங்க பேரு தான் மீனாட்சி. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 16 வருடங்கள் இவங்களோட ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல சில சலசலப்பு, கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. மஞ்சு வாரியர் என்னதான் திருமணம் பண்ணிக்கிட்டாலும் அவங்களுக்கு நடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துட்டே தான் இருந்துச்சு. திலீப் இவங்களோட பிரிவுக்கு ஒரு ரீசன் சொன்னாரு. அது திருமணத்துக்கு முன்னாடியே அவங்க திருமணத்துக்கு பிறகு நடிக்க கூடாது அப்படிங்கறதுல நாங்க ரொம்ப தெளிவா இருந்தோம். ஆனா அவங்க திரும்ப நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம குருவாயூர்ல ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வேற பண்ண போறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது இவருக்கு பிடிக்காததுனால இவங்க ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னு திலீப் சொன்னாரு. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு காரணம் காவ்யா மாதவன் தான் அப்படிங்கிற கிசு உருவாச்சு. காவ்யா மாதவன் இவங்க எப்படி திலீப் லைஃப்ல வந்தாங்க அப்படின்னு பார்த்தா 1999ல இவங்க சந்திரனுடி கிண்ண டிக்கில் அப்படிங்கிற திரைப்படத்துல ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து for the first time நடிச்சாங்க. மஞ்சு வாரியர் மாதிரி முதல் 4 படத்துல இவங்களுக்கு பழக்கம் ஏற்படல. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கிட்டத்தட்ட 20 மூவிஸ் வரைக்கும் நடிச்சிருக்காங்க. அப்படிதான் காவ்யா மாதவன் திலீப்போட லைஃப்ல வந்திருக்க முடியும். ஆனா இது எதையுமே வெளிக்காட்டிக்காம அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள வெறும் நட்பு தான் இருந்தா மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவுல காவ்யா மாதவனுக்கு திருமணம் ஆச்சு. 2009வது வருஷத்துல நிஷல் சந்திரா அப்படிங்கிறவங்கள மணந்துகிட்டாங்க காவ்யா மாதவன். அவரை திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் குவைத்துக்கு மூவ் பண்ணாங்க. சில மாசங்கள்ல ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சுட்டாங்க. அண்ட் மே மாசம் 30ஆம் தேதி 2011 இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆச்சு. இதுக்கு நடுவுல மஞ்சு வாரியருக்கும் திலீப்புக்கும் நடுவுல ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமா ரெண்டு பேரும் மியூச்சுவலா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. கோர்ட்ல மஞ்சு வாரியரோட மகள் யார் கூட இருக்க போற அப்படின்னு கேட்டதுக்கு அப்பாவோட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கும் திலீப்புக்கும் பிரிவு ஏற்பட என்ன காரணம் அப்படின்னு பல நிருபர்கள் அவங்க கிட்ட கேள்வி கேட்கும் போதெல்லாம் எங்களுக்குள்ள ஏற்பட்ட பிரிவுக்கு காரணம் அது எங்களோட பிரைவசி. திருமணமான நாட்கள்ல இருந்து திலீப்பும் நானும் ரொம்பவே ஹாப்பியா வாழ்ந்தோம். கோர்ட்ல அப்பா கூட தான் மகள் இருக்கணும் அப்படின்னு சொன்னது கூட எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா நிச்சயமா அவர் கூட சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ரொம்ப ஸ்போர்ட்டிவா சொன்னாங்க. ரொம்பவே டீசென்டா இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி மாறி மாறி காவ்யா மாதவனுக்கும் திலீப்புக்கும் கிசு அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை தொடர்ந்து காவ்யா மாதவன் அவங்க சைலன்ஸை பிரேக் பண்ணி சில விஷயங்கள் சொன்னாங்க. மஞ்சு வாரியருக்கும் திலீப்புக்கும் டிவோர்ஸ் ஆச்சுங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும். ஆனா எந்த இடத்துலயும் எனக்கும் அவரோட கணவருக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க எதுவுமே சொல்லல. ஆனா மீடியாக்கள் ஏன் தொடர்ந்து இந்த மாதிரியான ரூமர்ஸ கிளப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சில பேர் மேல பயங்கரமான நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா அவங்க எல்லாரும் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. இதை இப்படியே விட்டுடுங்க அப்படின்னு காவ்யா மாதவன் சொன்னாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது நடுவுல ஒரு சின்ன சைலன்ஸ் இருந்துச்சு. கிட்டத்தட்ட காவ்யா மாதவன் திலீப்போடைய கிசுவ கூட மக்கள் மறந்துட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு நவம்பர் 26ஆம் தேதி நடிகர் திலீப்பும் காவ்யா மாதவனும் கொச்சியில சிம்பிளான முறையில திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த திருமணத்துக்கான ரீசன் என்ன அப்படின்னு திலீப்பும் சொல்லியிருந்தாரு. நான் ஏன் காவ்யா மாதவனை திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா லைஃப்ல அடுத்தது திருமணம் பண்ணணும் அப்படின்னா அது என்னோட அம்மா கிட்டையும் என்னோட மகள் கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்படிங்கிற முடிவுல இருந்தேன். அந்த நேரம் வந்துச்சு. என்னோட அம்மாவையும் மகளையும் உட்கார வச்சு பேசினேன். என்னோட லைஃப்ல ஒரு மனைவி வேணும், என் குழந்தைக்கு ஒரு அம்மா வேணும் அப்படிங்கிற நோக்கத்துல அவங்க கிட்ட பேசும்போது காவ்யா மாதவன் அதுக்கு பெஸ்டா இருப்பாங்க, அதனால அவங்களையே திருமணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு தன்னோட மகள் தன்னை வற்புறுத்தினதாக சொன்னாரு. அவருடைய மகளும் அத ஒரு மீடியாக்கு பேட்டியா கொடுத்திருந்தாங்க. இதுல மக்களுடைய கமெண்ட் அப்படின்னு பார்த்தா பாசிட்டிவ் பிளஸ் நெகட்டிவாவும் இருந்துச்சு. திலீப்போட இந்த திருமணத்துக்கு எதிராக சில கருத்துக்களும் இருந்துச்சு. இந்த மாதிரி நேரத்திலையும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு மஞ்சு வாரியருக்கு சில ஃபேன்ஸ் ரொம்ப பாசிட்டிவான கருத்துக்களையும் கொடுத்திருந்தாங்க. அண்ட் இன்னும் சில பேர் கடைசி வரைக்கும் கமுக்கமாவே இருந்துட்டாங்க காவ்யா மாதவன் அப்படிங்கிற கமெண்ட்டையும் கொடுத்திருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், திலீப்போட லைஃப்ல இந்த 16 அப்படிங்கிறது ஒரு மேஜிக்காவே இருக்கு. திலீப் அண்ட் மஞ்சு வாரியர் இவங்க ரெண்டு பேருடைய மேரேஜ் லைஃப் 16 இயர்ஸ், அதாவது 1998ல இவங்களுக்கு திருமணம் ஆச்சு.
2015ல இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அண்ட் திலீப்புக்கு மீனாட்சி அப்படிங்கிற மகள் இருக்காங்க. அவங்களுக்கும் 16 வயசு. காவ்யா மாதவனும் திலீப்பும் ஒன்னா சேர்ந்து 16 படங்கள்ல 2 பேரும் ஜோடியா சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் காவ்யா மாதவனுக்கும் திலீப்புக்கும் 16 வயசு டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் ஃபைனலி 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்ட இயர் 2016.